பார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து தி ஆஸ்பீசியஸ் விநாயகர் சதுர்த்தி. ஸோ மை விஷஸ் டு ஆல், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ இப்போ வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல வி ஹவ் சீன் வேரியஸ் பார்ட்ஸ் ஸோ ஃபார். ஸோ அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், ஒரு ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், இன்கொஸ்ட் பார்க்க போகிறோம். இன்கொஸ்ட்டுக்கு அப்புறமேட்டு அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஸ் டைரி, அதுக்கப்புறம் ஃபைலிங் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட், அதுக்கு அடுத்தது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு டாபிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வித் திஸ் ஐ வில் கன்க்ளூட் மை செஷன் ஆன் ஃபேசட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து இன்டராக்டிவ் செஷன் உண்டு. இதில் வந்து டவுட் இருக்கிறவங்க சாட் பாக்ஸ்லையும் போடலாம், நேரடியாக ஹேண்ட் ரைஸ் பண்ணியும் எண்ட் ஆஃப் த செஷன் கேட்கலாம். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு பின்னாடி சர்க்குலேட் பண்ணுவோம், அதனால இது நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மறுபடியும் சைட்டேஷன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. ஐ வில் கோ லிட்டில் ஃபாஸ்ட். அப்படி போனால் தான் முடிக்க முடியும் இன்னைக்கு, ஏன்னா இப்போ டாபிக் வந்து லிட்டில் பிக். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா இன்கொஸ்ட். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இன் கேஸ் ஆஃப் சஸ்பீசியஸ் டெத், ஒரு சந்தேக முறையில் ஒரு மரணம் நிகழ்ந்து இருக்கும் பொழுது அங்க வந்து போலீசார் போய் என்கொயர் பண்ணுவதற்கான அதிகாரம் போலீசாருக்கு இருக்கு. அந்த அதுதான் நம்ம இன்கொஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த இன்கொஸ்ட் வந்து செக்ஷன் 174ல பவர் ஆஃப் த போலீசார் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 174 குயிக்கா பார்த்துட்டு we will go to the topic. Section 174 CRPC, police to inquire and report on suicide, etc. When the officer in charge of a police station or some other police officer specially empowered by the state government in that behalf receives information that a person has committed suicide or has been killed by another, or by an animal, or by machinery, or by an accident, or has died under circumstances raising a reasonable suspicion that some other person has committed an offense, he shall immediately give intimation thereof to the nearest executive magistrate empowered to hold inquest, and unless otherwise directed by any rule prescribed by the state government or by any general or special order of the district or subdivisional magistrate, shall proceed to the place where the body of such deceased person is, and there, in the presence of 2 or more respectable inhabitants of the neighborhood, shall make an investigation and draw up a report of the apparent cause of death, describing such wounds, fractures, bruises, and other marks of injury as may be found on the body, and stating in what manner or by what weapon or instrument, if any, such marks appear to have been inflicted. Class 2. The report shall be signed by such police officer and other persons, or by so many of them as concur therein, and shall be forthwith forwarded to the district magistrate or the subdivisional magistrate. இதுதான் 174ல போலீசாருக்கு இருக்கக்கூடிய பவர் ஆஃப் இன்கொஸ்ட். நம்ம இந்த இன்கொஸ்ட் சொல்றோம். அந்த வந்து சஸ்பீசியஸ் டெத் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நார்மலா ஒருத்தர் சந்தேக முறையில இறந்து இருந்தாருன்னா உடனடியாக போலீசார் என்ன பண்ணுவாங்கன்னா 174 CRPCல தான் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. அதன் பிறகு இந்த வந்து இன்கொஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அது வந்து சூசைடா, ஹோமிசைடா, இல்ல டெத் காஸ்ட் பை அனிமலா, ஆர் டெத் காஸ்ட் பை எனி மெஷினரியா, ஆர் ஆக்சிடென்டாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி தேர் ஆஃப்டர் தே வில் ஃபார்வர்ட் ரிப்போர்ட். ஸோ இதுதான் இந்த போலீஸுக்கு வந்து 174ல இருக்கக்கூடிய பவர். இதை வந்து 2 வகையில நம்ம பார்க்கலாம் இந்த 174 பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி சஸ்பீசியஸ் டெத் கேசஸ், அதில் வந்து போலீஸுக்கான பவர் ஆஃப் என்கொயரி. இட் இஸ் நாட் இன்வெஸ்டிகேஷன், as a பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. இட் இஸ் அ பவர் ஆஃப் என்கொயரி அப்படிங்கிற முறையில ஒரு பக்கமும், இன்னொன்று மர்டர் அல்லது சூசைட் பை அ மேரிட் உமன், அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வந்து அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனோடைய ஒரு படியாக, ஒரு பகுதியாக அவங்க வந்து இந்த இன்வெஸ்ட்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காகன்னா, நம்ம அந்த செக்ஷன்லயே சொன்ன மாதிரி இந்த இன்கொஸ்ட் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணோம், he must draw a report of the apparent cause of death. வெளிப்படையாக தோன்றும் காரணம், இறப்பிற்கு வெளிப்படையாக தோன்றும் காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய 2 ரெஸ்பெக்டபிள் இன்ஹாபிட்டன்ஸ், 2 மரியாதைக்குரிய நபர்கள் முன்னிலையில
இந்த இன்கொஸ்ட் கண்டக்ட் பண்ணி he must draw up a report of a apparent cause of death. வெளிப்படையாக இந்த மரணத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவர் வந்து பண்ணணும். Apart from that, he must describe wounds, fractures, bruises and other marks of injury. அந்த பாடியில இருக்கக்கூடிய வெளிப்படையான காயங்களையும் அவர் நோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது by what weapon or instrument such marks appears to have been inflicted. என்ன விதமான ஆயுதங்களால் மேற்படியான காயங்கள் ஏற்பட்டிருக்க கூடும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அதுல சொல்லணும். ஸோ இதுதான் அந்த இன்கொஸ்டோடைய பர்பஸ். ஸோ இந்த பர்பஸ்ல இவர் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இன்ஹாபிட்டன்ஸ் முன்னிலையில இன்கொஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மாதிரி இன்ஹாபிட்டன்ஸ் முன்னிலையில இன்கொஸ்ட் பண்ணுவதற்கு சாட்சிகள் தேவைப்படும் இல்லையா, சாட்சிகள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் தேவைப்படுவாங்க. அவங்க முன்னிலையில தான் இன்கொஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்கொஸ்ட் பண்ணும் பொழுது சாட்சிகள் அழைப்பதற்காக, சாட்சிகளை வந்து அழைப்பாணைய கொடுத்து அழைப்பதற்காக அவங்களுக்கு வந்து பவர் இருக்கு. அந்த பவர் தான் செக்ஷன் 175 CRPC, பவர் டு சம்மன் பர்சன்ஸ். A police officer proceeding under section 174 may, by order in writing, summon 2 or more persons as aforesaid for the purpose of the said investigation, and any other person who appears to be acquainted with the facts of the case, and every person so summoned shall be bound to attend and to answer truly all questions other than the questions the answers to which would have a tendency to expose him to a criminal charge or to a penalty or forfeiture. If the facts do not disclose a cognizable offense to which section 176 applies, such person shall not be required by the police officer to attend. This is the provision which gives power to the police officer to summon the witnesses. நம்ம ஏற்கனவே எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ் பார்க்கும் பொழுது 160ல வந்து போலீஸாருக்கு பவர் உண்டு. ஸோ 160ல சம்மன் கொடுக்கலாம், செக்ஷன் 91ல சம்மன் கொடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் 175 CRPCலையும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்கொஸ்ட் தே கேன் சம்மன் விட்னஸஸ் 2 or more persons அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இப்படி சம்மன் பண்ணக்கூடிய நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவசியமாக வந்து அட்டன் பண்ணி கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். எக்ஸப்ட் த கொஸ்டின்ஸ் விச் ஆர் டென் டு இன்கிரிமினேட், அது இன்கிரிமினேட் பண்ணக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் அவர் பதில் சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி இன்கொஸ்ட் பண்றோம் இல்லையா, இந்த இன்கொஸ்டுக்கான ஸ்கோப் என்ன, வாட் இஸ் த பர்பஸ், எது வரைக்கும் இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு வந்து நம்மளுடைய ஆனரபிள் அபெக்ஸ் கோர்ட் வந்து அமர் சிங் வெர்சஸ் பல்வீந்தர் சிங் 2003 2 SCC 518 அப்படிங்கிற வழக்குலையும் ராதா மோகன் சிங் அலைஸ் லால் சாஹப் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP 2006 2 SCC 450 சொல்றாங்க. அதை நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன். An investigation under section 174 is limited in scope and is confined to the ascertainment of the apparent cause of death. So இந்த இன்கொஸ்டோடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, to find out apparent cause of death, வெளிப்படையான காரணம் என்ன என்பதை கண்டறிவது. It is concerned with discovering whether in a given case the death was accidental, suicidal or homicidal or caused by animal, and in what manner or by what weapon or instrument the injuries on the body appear to have been inflicted. So இதனுடைய பர்பஸ் என்னங்கிறத நம்ம 174ல ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா, இது வந்து இந்த டெத் வந்து சூசைடா, ஹோமிசைடா ஆர் காஸ்ட் பை அனிமலா ஆர் ஆக்சிடென்டலா அல்லது எனி மெஷினரி மூலமாக நடந்ததா அப்படிங்கிறத பார்க்கறது. எந்த வகையில இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு பார்ப்பது, எந்த ஆயுதத்தின் மூலமாக இந்த மாதிரியான ஒரு காயங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறது. இதுதான் இதனுடைய ஸ்கோப், அந்த ஸ்கோப் ஆஃப் தி இன்கொஸ்ட். இட் இஸ் ஃபார் திஸ் லிமிடெட் பர்பஸ் that persons acquainted with the facts of the case are summoned and examined under section 175. இந்த பர்பஸ்க்காக தான் நாம வந்து விட்னஸஸ் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறோம். எதுக்கு? இன்கொஸ்ட் பண்ணும்போது விசாரிக்கிறோம். The details of the overt act are not necessary to be recorded in the inquest report. இந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட்ல யார் யாரு என்னென்ன ஆயுதம் வச்சிருந்தாங்க, யார் யாரு அந்த ஆயுதத்தின் மூலமாக எங்க தாக்குனாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டோட பர்பஸ் அதல்ல, காயம் எப்படி ஏற்பட்டது, எந்த ஆயுதத்தால் ஏற்பட்டதுங்கிறது தான், யாரால் ஏற்பட்டதுங்கிறது அதனுடைய கேள்வி அல்ல. அதனால அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. The question regarding the details as to how the deceased was assaulted or who assaulted him or under what circumstances he was assaulted
or who are the witnesses of the assault is far into the ambit of the scope of the proceedings under section 174. Neither in practice nor in law it is necessary for the person holding the inquest to mention all these details அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, வழக்கு ஒரு 2 சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்னு ஒரு வழக்கு உண்டு. 1994 சுப்ரீம் கோர்ட்ல வந்த வழக்கு. அந்த வழக்குல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ஐ விட்னஸஸ் வந்து அவங்களே விட்னஸஸ் டு தி இன்குவெஸ்டா இருப்பாங்க. அந்த விட்னஸஸ் டு தி இன்குவெஸ்டா இருக்கிறவங்க இன்குவெஸ்ட் பண்ணும்போது யாரால் இந்த மரணம் ஏற்பட்டதுன்னு சொல்ல விட்டுருப்பாங்க. அதனால அதை டவுட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து விடுதலை பண்ணிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில இப்ப என்ன பண்றாங்க, பல கேசஸ்ல இந்த இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அதுல நீங்க இதை சொன்னீங்களா, இதை சொல்றீங்களா, அதை பாத்தீங்களா, இதை பாத்தீங்களான்னு கேள்வி கேட்கறாங்க. ஸோ இதுல அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கவே முடியாது. அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றது. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 3 ஜட்ஜஸ் பெஞ்ச். நீங்க மேகராஜ் சிங் ஜட்ஜ்மெண்ட் வந்து 2 ஜட்ஜஸ் பெஞ்ச். அதுக்கப்புறம் ராதா மோகன் சிங்குமே 3 ஜட்ஜஸ் பெஞ்ச் தான். அதுவுமே இதை வந்து ரீட்ரேட் பண்றாங்க. இதுல தெளிவா சொல்லிட்டாங்க, இதுல டிசீஸ்ட யார் அசால்ட் பண்ணாங்க, எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அசால்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் அந்த சமயத்துல சாட்சிகளாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது 174க்கு ஃபாரின். அது வந்து தேவையில்லாத விஷயம். 174 நோக்கமே வெளிப்படையான காரணத்தை அறிவதும், அது ஹோமிசைடா, சூசைடா, காஸ்ட் பை அனிமலா அல்லது ஆக்சிடென்டலா அப்படின்னு பாக்குறதும், எந்த விதமான ஆயுதங்களால் அந்த மாதிரியான மரணம் சம்பவித்திருக்க கூடும் அப்படின்னு முடிவு போறதும் தானே தவிர இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லாததுனால வழக்கு எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து 2003 2006 வந்திருக்கு. ரெண்டுமே 3 ஜட்ஜஸ் பெஞ்ச். இது ஸ்டில் ஹோல்ட்ஸ் குட். இன்னைக்கு வரைக்கும் இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்ல எப்பயாவது ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் வந்து சைட் பண்ணுவாங்க. சரி, அடுத்ததாக இன்னொன்னு காமன் மிஸ்டேக் இந்த இன்குவெஸ்ட்ல நம்ம வந்து பாக்குறது என்னன்னா, நீங்க 174ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா, shall proceed to the place where the body of such deceased person is and there in the presence of 2 or more respectable inhabitants inquest to be conducted அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க நார்மலா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணாம ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சுரியில வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு தவறான பிராக்டிஸ். அப்படி பண்ணக்கூடாது. சப்போஸ் அவர் இன்ஜூரி ஆகி அவர் வந்து உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கும் பொழுது மருத்துவமனையில அவர் சிகிச்சை பலன் என்று இறந்து போயிடுறாருன்னு வச்சுங்க, தென் த இன்குவெஸ்ட் கேன் பி கண்டக்டட் அட் தி ஹாஸ்பிட்டல், அட் தி மார்ச்சுவரி. இங்க ஆன் த ஸ்பாட்ல இறந்து போனா அந்த ஆன் த ஸ்பாட்ல தான் போய் இன்குவெஸ்ட் பண்ணுமே தவிர ஹாஸ்பிட்டல்ல வச்சு இன்குவெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க இன்குவெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலம்ல சடலம் இருந்த நிலை அப்படின்னு போட்டிருப்பாங்க. தி ஸ்டேட் ஆஃப் பாடிஸ், அதாவது ஸ்டேட் ஆஃப் திங் ஆஃப் தி டெட் பாடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தலை கிழக்காகவும் கால் மேற்காகவும் இருந்தது அப்படின்னு எழுதுவாங்க. நீங்க ஒரு சம்பவ இடத்துல போய் பார்த்து அந்த மாதிரி எழுதுனா பரவாயில்ல, தேர் இஸ் அ பர்பஸ். ஏன்னா எப்படி அவருக்கு அட்டாக் வந்திருக்கு, எப்படி அவர் கீழே விழுந்தாரு, அந்த இடத்துல சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியும். இது நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பண்ணும் பொழுது தலை தெற்குல இருந்தா மேற்குல இருந்தா என்ன, நீங்க எப்படி வச்சீங்களோ அப்படி இருக்க போகுது, அவ்வளவுதானே. போலீஸார் கொண்டு போய் பாடி எப்படி வைக்க போறாங்களோ அது அப்படி இருக்க போகுது. தெற்குல வச்சா தெற்குல இருக்கும், வடக்குல வச்சா வடக்குல இருக்கும். இதை என்னமோ பெருசா கண்டுபிடிக்கிற மாதிரி தலை தெற்காகவும் கால் மேற்காகவும் இருந்தது அப்படின்னு எழுதுவாங்க. இன்னொன்னு, நீங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இன்குவெஸ்ட் வந்து ஆன் த ஸ்பாட்ல பண்ணோம். அப்படி பண்ணும் பொழுது பிரேதம் வந்து கவிழ்ந்த நிலையில இருக்கா மல்லாந்த நிலையில இருக்காங்கிறது நோட் பண்ணும். பல கேசஸ்ல நம்ம பாக்குறோம், அது நோட் பண்றதே இல்லை. பிரேதம் இருந்தது, தலை வடக்கா இருந்தது, கால் தெற்கா இருந்ததுன்னு தான் எழுதுறாங்களே தவிர பிரேதம் தலை குப்புற இருந்தது, நிமிர்ந்து இருந்தது அப்படின்லாம் அவங்க எழுதுறதே கிடையாது. ஸோ அப்ப என்ன பர்பஸ்? நீங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த செக்ஷன் 7ல ஸ்டேட் ஆஃப் திங் இஸ் ரெலவெண்ட். ஸோ ஸ்டேட் ஆஃப் திங் ப்ரூவ் பண்றதுக்கு தான் இன்குவெஸ்ட் பண்றோம். நாங்க போய் பார்த்த போது பாடி இப்படி இருந்தது, இதுதான் அந்த பாடியோடைய ஸ்டேட் ஆஃப் திங் அப்படின்னு சொல்ல போறோம். அதுதான் செக்ஷன் 7ல ரெலவெண்ட். அத நம்ம மார்ச்சுரியில வச்சு பண்ணிட்டு அதுல என்ன ஸ்டேட் ஆஃப் திங் ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ நத்திங் கேன் பி ப்ரூவ்டு. ஸோ அந்த இடத்துல தான் வச்சு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட், மனோகரி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதர்ஸ், 2018 2 Law Weekly Criminal 522, 2018 3 MWN Criminal 143 அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 174 of Criminal Procedure Code preemptorily requires that the police officer holding an inquest on a dead body should so
at the spot. The mandate is clear from the usage of the word there occurring in subsection 1 of section 174. Section 174(3) also requires the police officer to forward the dead body with a view to be examined to the nearest medical officer appointed in this behalf by the state government அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நம்ம போய் பார்க்குறோம் பாருங்க, இன்கொஸ்ட் பண்ற பாருங்க. இன்கொஸ்ட் பண்றதோடைய பர்பஸ் என்னன்னா அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத்தை பார்க்கறது தான், ரியல் காஸ் ஆஃப் டெத்தை பார்க்கறது இல்லை. ஸோ முதல்ல இங்க போய் பார்த்துட்டு ஆன் தி ஸ்பாட்ல பார்த்துட்டு அங்க இருந்து ஃபார்வர்ட் பண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க கூடாது. அதனாலதான் 2 இடத்துல யூஸ் பண்றோம் அந்த வார்த்தையை. நீங்க அங்க போய் பார்க்கணும். thereafter it has to be forwarded to the hospital, nearest hospital for the postmortem examination அப்படிங்கறத இந்த வழக்குல சொல்றாங்க. ஸோ அதை வந்து போலீசார் வந்து கவனத்தில் கொள்ளணும். இந்த மாதிரி இன்கொஸ்ட் பண்ணும் பொழுது அங்கேயே இறந்த நபர் டெத் காஸ்ட் ஆன் தி ஸ்பாட்னா அந்த இடத்துல போய் பண்ணணும். அப்படி போய் பண்ணனாதான் நிறைய குளூ மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அப்பதான் நம்ம வந்து கிரைமை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இன்கொஸ்ட் டு பி டன் ஆன் தி ஸ்பாட் அப்படிங்கிறதுக்காக அந்த சைட்டேஷன் சொல்றேன். அதுக்கு அடுத்தது இந்த இன்கொஸ்ட்ல இன்னொரு தவறான ஒரு எண்ணம் போலீஸாருக்கு என்ன இருக்குன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்கொஸ்ட் இப்ப வந்து மர்டர் கேஸா இருந்தா நார்மலா இன்கொஸ்ட் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து நம்ம கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதுவே சஸ்பீசியஸ் டெத்தா இருக்குன்னு வச்சுங்க, 174ல இது போடுறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எஃப்ஐஆரை வந்து கோர்ட்டுக்கு அனுப்பாம எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இன்கொஸ்ட் பண்ணி அந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட் அங்கே அது சஸ்பீசியஸ் டெத்ல வந்து எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. நீங்க வெதர் இட் இஸ் a கேஸ் ஆஃப் சஸ்பீஷியஸ் டெத் ஆர் இட் இஸ் a கேஸ் ஆஃப் மர்டர், எந்த கேஸாக இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டா எஃப்ஐஆர் டு பி ஃபார்வர்டட் ஒன்லி டு தி ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட், நாட் டு தி எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இந்த எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ல அனுப்புறதுல நிறைய தகராறு ஆகிவிடும். ஏன்னா இப்ப நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அனுப்பும் பொழுது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு, அதை ரிசீவ் பண்ணி ரிசீவ்டு ஃப்ரம் ஹூம் அட் வாட் டைம் அண்ட் வாட் டேட் அப்படிங்கறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை கோப்புல வச்சிருப்பாரு. ஆனா இதுவே நீங்க எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பும் பொழுது அந்த டைம் டேட் இதெல்லாம் மென்ஷனே பண்ண மாட்டாங்க. பின்னாடி இந்த வழக்கு வரும் பொழுது அது டிஃபென்ஸுக்கு ஒரு சாதகமா போயிடும். டிஃபென்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இது யூ ப்ரிப்பேர்ட் இட் இன் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி எடுப்பதற்கு வாய்ப்பாயிடும். அதனால இந்த எஃப்ஐஆர் வந்து என்ன பண்ணணும், டைரக்டா ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் அனுப்பணும். அது அல்லாமல் நீங்க வேணா ஒரு காப்பி வந்து எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பலாம். அதை தான் மறுபடியும் அதே கேஸ் மனோகரி அண்ட் அதர்ஸ்ல நம்ம ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. It is very clear from the above judgment that the inquiry that is held by the executive magistrate under section 174 of Criminal Procedure Code is a plain and simple non-judicial function. The report submitted by the executive magistrate relating to the inquiry shall form part of the investigation conducted by the police, and such report shall be used by the investigation officer in the course of the investigation. The investigation conducted by the investigation officer has to proceed independently in accordance with law, and the inquiry conducted by the executive magistrate is not a bar for the police to go ahead with the investigation. So நீங்க எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இன்கொஸ்ட் கண்டக்ட் பண்றாரு அப்படிங்கிற காரணத்துக்காகவே போலீஸ் வந்து இன்கொஸ்ட் பண்ணாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. போலீஸ் பண்றது ஒரு முறை, போலீஸ் இன் அடிஷன் டு தட் இன்கொஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆபீசர். எப்படி நம்ம 161 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதன் பிறகு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றோமோ அதே மாதிரி இன்கொஸ்ட் வந்து போலீஸ் ஹேஸ் டு கண்டக்ட். அவரு ஒரு முறை பண்ணோம், அவரு இந்த சஸ்பீஷியஸ் டெத் குறித்து தகவல் பண்ணோம். இது வந்து இன் அடிஷன் டு தி பவர் ஆஃப் தி போலீஸ் டு கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன். அண்ட் இது நம்ம போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, அது வந்து அவர் தான் பண்றாரு, எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பண்றாரு, நம்ம ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, 2 முறையுமே பண்ணணும். இட் இஸ் இண்டிபெண்டன்ட், தட் இஸ் இண்டிபெண்டன்ட். அப்ப என்னன்னா ஒரு கோர்ட்டுக்கு 2 இன்கொஸ்ட் ரிப்போர்ட் வரும். ஒன்னு வந்து ஃப்ரம் தி போலீஸ் அண்ட் அனதர் ஒன் ஃப்ரம் தி எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். 2மே கோர்ட்டுக்கு தான் அனுப்பணும். எஸ், அததான் அந்த அடுத்த பேராவில் சொல்றாங்க. From the above discussion, it is clear that the police after registration of a FIR under section 174 CRPC will have to conduct an inquest in accordance with section 174(1) of CRPC and submit a report to the executive magistrate under section 174(2) of the Criminal Procedure Code. So அவர் என்ன பண்ணும், இன்கொஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் has to be sent forwarded to the எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இதுல 174(1)ல சொன்ன மாதிரி அவர் அனுப்பணும். அனுப்பின பிறகு தி எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் will independently conduct an inquest in line with the power given under section 174(4). இவர் எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பண்றது வந்து 174(1)ல கிடையாது, அவரு பண்றது 174(4)ல பண்ணுவாரு. ஸோ அதுல பண்ணுவாரு.
This power has been given to the executive magistrate since the legislature thought that an inquest should be conducted by an independent authority distinct from the investigating agency. So, inquest to be conducted by an independent authority like executive magistrate apart from the investigation agency. So, அதை தான் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். இது வந்து அவர் பண்றாரே நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்க கூடாது. Where a report is prepared by the executive magistrate after the inquest, the same shall be submitted to the investigation officer, who shall make it a part of his investigation and may also proceed to make further investigation based on the report. The powers of the investigation officer is not curtailed in any manner, and he has to proceed independently like in every other case and file a final report. This final report must be filed only before the jurisdictional magistrate and not before the executive magistrate. So, இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் அதனுடைய ஃபைனல் ரிப்போர்ட் எல்லாமே ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணோம், நாட் பிஃபோர் தி எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இதையும் மனோகரி அண்ட் வெதர்ஸ் வெர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் அந்த வழக்குல நமது ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அது அல்லாம இந்த இன்குவெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த மனோகரி கேஸ்லயே சொல்லியிருக்காங்க. அதை நான் ஒன் பை ஒன்னா படிக்கிறேன். அது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டிஃபென்ஸ் கவுன்சில்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உபயோகபரமா இருக்கும். ஏன்னா இந்த இன்குவெஸ்ட்ல ஏதாவது தவறு நடந்திருந்தா இதன் அடிப்படையில குறுக்கு விசாரணை பண்ணுவதற்கு வாய்ப்பா இருக்கும். ஸோ அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் the police on receipt of an information about the suspicious death shall register an FIR under section 174 of criminal procedure, and thereafter he can proceed to the scene of occurrence and prepare an inquest report. ஸோ முதல்ல ஒரு சஸ்பீசியஸ் டெத் குறித்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அவர் என்ன பண்ணணும், 154 சிஆர்பிசியில வந்து எஃப்ஐஆர் போடணும். எதுல போடணும், 174 சிஆர்பிசிக்கு கீழே எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டுட்டு சீன் ஆஃப் கிரைமுக்கு போகணும். சீன் ஆஃப் கிரைம்ல போய் இன்குவெஸ்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதான். ரெண்டாவது, when a police officer receives an information to the effect that the deceased is lying in a serious condition, he can rush to the scene of occurrence in order to see if he can save the victim, and if in the case the victim does not survive, he can proceed to prepare the inquest report in accordance with section 174(1) CRPC, and thereafter register an FIR under section 174 of CRPC. ஸோ இது எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் இன்குவெஸ்ட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அவர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு, he is struggling for his life அப்படின்னா you can immediately proceed to the scene of crime. அவரை போய் பார்த்துட்டு, ஏன்னா போலீஸ் போகலைன்னா இவங்க காமன் மேன் என்ன பண்ணுவான், பயப்படுவான். இவன் இந்த அடிபட்ட நபரை கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு சேர்த்துறதுக்கு பயப்படுவான். ஸோ அதனால இமீடியட்டா போலீஸ் வந்து அவர் உயிரோட இருக்காரு, he struggled for his lifeனா இமீடியட்டா he has to proceed to the spot. அங்க இருந்து அவரை சேவ் பண்ண முடியும்னா அவரை வந்து அங்க இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. And thereafter register an FIR under section 174 CRPC. The inquest report has to describe bruises and other marks of injuries as are found on the dead body, and state in what manner or by what weapon or instrument, if any, such marks appears to have been inflicted. So inquest report must disclose the weapon. என்ன வெப்பன் மூலமாக இந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். The police officers can also prepare a rough sketch of the place of occurrence. So அந்த இடத்தை குறித்து ஒரு rough sketch prepare பண்ணணும். The inquest report and the rough sketch shall be prepared in the presence of 2 or more respectable inhabitants of the neighborhood. Inquest reportum rough sketchum 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு மரியாதைக்குரிய நபர்கள் முன்னிலையில prepare பண்ணணும். The object of the inquest proceedings is merely to ascertain whether a person has died under unnatural circumstances or an unnatural death, and if so, what is the cause of death. இதுதான் அதனுடைய பர்பஸ். இதை தாண்டி அல்ல. இது வந்து அன்நேச்சுரல் டெத்தா, அப்படி அன்நேச்சுரல் டெத்தா இருந்தா அதுக்கு என்ன காரணம், இவ்வளவுதான் அந்த இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்ல பார்க்கணும். The inquest report need not contain details as to how the deceased was assaulted, circumstances he was assaulted, and these facts are not within the scope of inquest proceedings, and they fall within the scope of the investigation to be conducted by the police. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் உடைய ஆம்பிட்டே தவிர இன்குவெஸ்ட் உடைய ஆம்பிட் கிடையாது. ஸோ அதனால இன்குவெஸ்ட்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பார்த்தோம். அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டோடைய அடிப்படையில இதை சொல்றாங்க, நம்ம ஹைகோர்ட்டும் சொல்றாங்க. அடுத்தது, immediately after preparation of the inquest report in accordance with section 174(1) CRPC, the police will submit same to the executive magistrate under section 174. It and the executive magistrate to hold an independent inquest as contemplated under section
174(4) of the CRPC. So இதை முடிச்ச பிறகு யாரு இவர் இன்குவெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு என்ன பண்ணும், he must make a report to the executive magistrate. எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணும், அவர் தனியா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்குவெஸ்ட் நடத்தணும். The executive magistrate on completion of the inquest shall submit a report to the police, and such reports shall form part of the investigation conducted by the police, and the police shall collect details from such accordingly. So executive magistrate inquest பண்ண பிறகு அதை அவர் ஐஓக்கு அனுப்பணும். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதை வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் கருதி வேற ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமான்னு பார்க்கணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணின பிறகு the power of the police to investigate is in no way stopped or curtailed or interfered with by the inquest held by the executive magistrate. Executive magistrate inquest பண்றாருங்கிறதுனால போலீஸோடைய பவர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் போயிடாது, அது அவர்கிட்டயே தான் இருக்கும். And the freedom of the police to proceed with the investigation will be left untouched. அவங்களுடைய அதிகாரம் அப்படியே தான் இருக்கு, அது மாறவே இல்லை அப்படிங்கிறத போலீசார் உணரணும். The police on the conclusion of the investigation shall file a final report under subsection 173(2) of CRPC only before the jurisdictional magistrate and not before the executive magistrate. Jurisdictional magistrate தான் final report file பண்ணும், executive magistrate கிட்ட பண்ணக்கூடாது. This will apply in both cases whether the final report is a positive report or is a closure report. அது பாசிட்டிவ் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, க்ளோசர் ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, ரெண்டு ரிப்போர்ட்டுமே jurisdictional magistrate தான் பண்ணணும். If in the case the police proceeds to file a closure report, the victim shall be entitled to be served with a RCS notice in order to enable him to file a protest petition before the concerned magistrate. இப்ப போலீஸ் வந்து க்ளோசர் ரிப்போர்ட் போடுறதாக இருந்தா விக்டிமுக்கு அவங்க வழக்கமா ஆர்சிஎஸ் நோட்டீஸ் கொடுப்போம் இல்லையா, ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட்டுக்கு நோட்டீஸ் கொடுப்போம் பாருங்க, அந்த மாதிரி நோட்டீஸை கொடுக்கணும். எதுக்காகனா ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்காக கொடுக்கணும். On such protest petition being filed, the concerned judicial magistrate shall act in accordance with law laid down by the Honorable Supreme Court in Vinay Tyagi versus Irshad Ali, reported in 2013 5 SCC 762. So இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வினய் தியாகிகளை சொன்னதுபடிக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இது நம்ம ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம ஸ்க்ரப்லர்ஸா ஃபாலோ பண்ணோம். ஏன்னா இதுல இந்த ப்ரொசீஜர்ஸ் இஸ் கல்ட் அவுட் ஃப்ரம் வேரியஸ் டெசிஷன் ஆஃப் தி அபெக்ஸ் கோர்ட். அபெக்ஸ் கோர்ட் பல தீர்ப்புகள்ல சொன்ன விஷயங்கள்ல இருந்துதான் இந்த ப்ரொசீஜரையே வந்து நம்ம ஹைகோர்ட் வந்து நமக்காக எனுமரேட் பண்ணியிருக்காங்க. சார் வந்து ஸ்கிரிப்டர்ஸா ஃபாலோ பண்ணோம். நம்ம டிஃபென்ஸ் வக்கீலுங்க வந்து இதை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்களாங்கிறத பார்க்கணும். பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணும். சரி, இது வந்து 173(1) and 2ல இருக்கக்கூடிய விஷயங்கள். சப்போஸ் இப்ப இறந்து போன நபர் வந்து ஒரு மேரிடு உமன் வித்தின் 7 years ஆஃப் ஹர் மேரேஜ்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து 176(3)ல கொடுத்துருக்காங்க. 176(3)ல when the cases involves suicide by a woman within 7 years of her marriage, ஒரு பெண் சூசைட் பண்ணிக்கிறா, அவங்க கல்யாணம் ஆகி 7 வருடங்களுக்குள்ளாக சூசைட் பண்ணிக்கிட்டாலோ, அல்லது the case relates to the death of a woman within 7 years of her marriage in any circumstances raising a reasonable suspicion that some other person committed an offense in relation to such woman. 7 வருடங்களுக்குள்ளாக திருமணமான ஒரு பெண் ஒரு சந்தேகமான சூழ்நிலையில இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய மரணத்திற்கு வேறு யாராவது காரணமாக இருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இது ஒரு சூழ்நிலை. அடுத்தது the cases relates to the death of a woman within 7 years of her marriage and any relative of the woman has made a request in this behalf. So ஒரு 7 வருடங்களுக்கு உள்ளாக ஒரு பெண் இறந்து போயிடுறா, அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த பொண்ணுக்கு இன்குவெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, அல்லது 4வது there is any doubt regarding the cause of death, அந்த பெண் இறந்து போன அந்த இறப்பிற்கான காரணம் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி 4 சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன பண்ணும், இன்குவெஸ்ட் வந்து 176(1)ல நடத்தாம 176(3)ல நடத்தணும், 176(3) CRPCல நடத்தணும். அதுல என்ன பண்றாங்கன்னா, the police officer for any other reason considers it expedient to so do, he shall subject to such rules as the state government may prescribe in this behalf, forward the body with a view to being examined to the nearest civil surgeon and other qualified medical men appointed in this behalf by the state government, whether and at the distance admit of its being so forwarded without risk of such putrefaction on the road as would render such examination useless.
The following magistrates are empowered to hold inquest, namely any district magistrate, subdivisional magistrate, and any other executive magistrate specially empowered in this behalf by the state government or the district magistrate. So in the 176 subclass 3 ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கேஸ் விழுந்ததுன்னா என்ன 7 years ஒரு 7 வருடம் திருமணமாகி 7 வருடங்களுக்கு உள்ளாக ஒரு பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டோ அல்லது சந்தேகமான முறையிலேயோ இறந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணும், இந்த இன்குவெஸ்ட் வந்து டு பி டன் பை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் நேம்லி கலெக்டர், சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் நேம்லி ஆர்டிஓ, எனி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், தாசில்தார், லைக் தட். இது மாதிரி இவங்க இன்குவெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம் இன் அடிஷன் டு தி போலீஸ் இன்குவெஸ்ட். அதை நாம வச்சுக்கணும். போலீஸ் இன்குவெஸ்ட் வந்து 176ல சப் கிளாஸ் 1ல பண்ணுவாங்க. அது மாதிரி இவங்க என்ன பண்ணோம், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணோம், இந்த 176(3)ல வரும்பொழுது கம்பல்சரியாக அவங்க பண்ணணும். அபார்ட் ஃப்ரம் தட் அந்த இதை வந்து அந்த பாடியை வந்து இது பண்ணும், என்ன பண்ணும், நியரஸ்ட் சிவில் ஜட்ஜனுக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். அடுத்ததாக இன்குவெஸ்ட் டன் பை மேஜிஸ்ட்ரேட். இப்போ நம்ம 174ல பார்த்தோம் இல்லையா, அது வந்து 176ல பார்த்தது வந்து நம்ம பார்த்தது வந்து இன்குவெஸ்ட் டன் பை தி ஐஓ. 176ல வந்து நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட் எப்ப வந்து இன்குவெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மேஜிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய இன்குவெஸ்ட் வந்து இன்கொயரி பை மேஜிஸ்ட்ரேட் இன்டு காஸ் ஆஃப் டெத். எந்தெந்த சூழ்நிலைகள்ல மேஜிஸ்ட்ரேட்ஸ் பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட் இன்க்ளூட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், அவங்க பண்றதுக்கான ப்ரொசீஜர் 176ல சொல்றாங்க. The nature referred to in class 1 or class 2 of subsection 3 of section 174, the nearest magistrate empowered to hold inquest shall, in any other case mentioned in subsection 1 of section 174, any magistrate so empowered may hold an inquiry into the cause of death either instead of or in addition to the investigation held by the police officer, and if he does so, he shall have all powers in conducting it which he would have in holding an inquiry into an offense. இதுல பாருங்க ரெண்டு சூழ்நிலைகளுமே சொல்றாங்க. ஒன்னு, when the case is of the nature referred to in class 1 or class 2 of subsection 3 of section 174. 174ல நம்ம பார்த்தோம்ல, இப்ப 174ல class 1 பாருங்க, the case involves suicide by a woman within 7 years of her marriage. And அடுத்தது 3, the case relates to death of a woman within 7 years of her marriage and any relative of the woman has made a request in this behalf. இந்த ரெண்டு சூழ்நிலையிலையும் the nearest magistrate empowered to hold inquest shall conduct inquest. ஒன்னு. அடுத்தது any other case mentioned in subsection 1 of section 174. subsection 174ல நம்ம பார்த்தோம் போலீஸ் வந்து எதுக்கெல்லாம் இன்குவெஸ்ட் பண்ணலாம்னு. அந்த சூழ்நிலைகளையும் எனி மேஜிஸ்ட்ரேட், அங்க நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட், இங்க எனி மேஜிஸ்ட்ரேட் so empowered may hold an inquiry into the cause of death either instead of or in addition to the investigation held by the police officer, and if he does so, he shall have all the powers in conducting it which he would have in holding an inquiry into an offense. ஒரு அஃபென்ஸை வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணும்போது அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குமோ அதே அதிகாரங்கள் எல்லாமே இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரெண்டு பேருக்குமே இருக்கும். எப்ப 176(1)ல பண்ணும் பொழுது. 176(1)A இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். where any person dies or disappears or rape is alleged to have been committed person or woman is in the custody of the police or in any other custody authorized by the magistrate, the court under this code, in addition to the enquiry or investigation held by the police, an enquiry shall be held by the judicial magistrate or the metropolitan magistrate as the case may be, within whose local jurisdiction the offense has been committed. So இது என்னன்னா 176(1)A 1 capital A என்ன சொல்லுதுன்னா, கஸ்டோடியல் டெத், கஸ்டோடியல் ரேப், இந்த ரெண்டு மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா யாரு பண்ணணும் இன்குவெஸ்ட்? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இன்குவெஸ்ட் பண்ணும். எதுக்கு? இன் அடிஷன் டு தி இன்குவெஸ்ட் கண்டக்டட் பை தி போலீஸ் யார் பண்ணும்? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பண்ணும். 176(1)ல பண்ணும் பொழுது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் பண்ணலாம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் பண்ணலாம். அடுத்தது 176(1)A 176(2), the magistrate holding such enquiry
shall record the evidence taken by him in connection therewith in any manner hereinafter prescribed according to the circumstances of the case. So அவர் வந்து அவங்க விசாரிக்கும் போது ஏற்படக்கூடிய வாக்குமூலங்களை எல்லாம் பதிவு செய்யணும். ஸோ இதுதான் இன்கொஸ்ட் கண்டக்டட் பை தி மேஜிஸ்ட்ரேட். ஸோ இவங்க மேஜிஸ்ட்ரேட்ஸ் இன்கொயரி பண்ணும்போது 176 கீழே அவங்க வந்து பண்ணணும். இவங்க பண்ணும்பொழுது 174ல பண்ணணும். 176(3ல whenever such magistrate consider it's expedient to make an examination of the dead body of any person who has been already interred in order to discover the cause of his death, the magistrate may cause the body to be disinterred and examined. இதான் பவர் ஆஃப் எக்ஸுமேஷன். ஒரு பாடியை வந்து ஏற்கனவே புதைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை எக்ஸியூம் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸியூம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஒன்லி வித் தி எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இவங்க போலீஸ் போய் எக்ஸிக்யூம் பண்ண முடியாது. எக்ஸிக்யூம் பண்ணணுமாக இருந்தால் வித் தி ஆர்டர் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும். அதான் 176(3ல சொல்றது. whenever such magistrate consider it expedient to make an examination of the dead body of any person who has been already interred na புதைச்சிடுறது. in order to discover the cause of his death, the magistrate may cause the body to be disinterred. na exhumate பண்றது. அதை எக்ஸியூம் பண்ணி எக்ஸாமின் பண்ணலாம். அதுக்கான அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 176(3ல இருக்கு. ஸோ அதை அவங்க உபயோகப்படுத்தலாம். where enquiry is held at the cell, wherever practicable, inform the relatives of the deceased whose names and the addresses are known and shall allow them to remain present at the enquiry. அது மாதிரி இன்கொஸ்ட் பண்ணும் பொழுது அந்த இறந்து போன நபருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸுக்கும் வந்து தகவல் தெரிவிக்கணும். தகவல் தெரிஞ்சு அவங்க முன்னிலையில பண்ணணும். The judicial magistrate or the metropolitan magistrate or executive magistrate or police officer holding an inquiry or investigation as the case may be under subsection 1A shall within 24 hours of the death of the person forward the body with a view to its being examined to the nearest civil surgeon or other qualified medical man appointed in this behalf by the state government unless it is not possible to do so for reasons to be recorded in writing. So அந்த மாதிரி ஒரு கஸ்டோடியல் டெத்தோ கஸ்டோடியல் ரேப்போ நடந்துருச்சுன்னா அது குறித்து இன்கொஸ்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ணும், இமீடியட்டாக that body has to be forwarded to the nearest civil surgeon for the purpose of conducting post-mortem examination. ஸோ அதை வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான் 176(5) சொல்ற மேண்டேட். ஸோ அதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரி, இப்ப இந்த இன்கொஸ்டுக்கும் போஸ்ட் மார்ட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப இன்கொஸ்ட்லயும் நம்ம வந்து இன்ஜுரிஸ் பாக்குறோம், காஸ் ஆஃப் டெத் பாக்குறோம், அதே போல போஸ்ட் மார்ட்டத்துல இன்ஜுரிஸ் பாக்குறோம், காஸ் ஆஃப் டெத் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக இன்கொஸ்ட் தனியா பண்ணணும், போஸ்ட் மார்ட்டம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா, இன்கொஸ்ட்ங்கிறது டு ஃபைண்ட் அவுட் தி அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத், வெளிப்படையான காரணத்தை கண்டறிவதற்கான ஒரு என்கொயரி. இதே போஸ்ட் மார்ட்டம்ங்கிறது இட் இஸ் டன் பை சிவில் சர்ஜன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் தி ரியல் காஸ் ஆஃப் டெத். இறப்பிற்கான உண்மையான காரணத்தை அறிவதற்காக நடத்தப்படுவது தான் வந்து போஸ்ட் மார்ட்டம் எக்ஸாமினேஷன். அது வெளிப்படையான காரணம், இது உண்மையான காரணம். இது வந்து முதல்ல இருக்கக்கூடிய வித்தியாசம். ரெண்டாவது, இப்ப வந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸா ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்களான்னா, நம்ம இந்த ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்கு இல்லையா, பிரிட்ஜ் கோபால் ஹரிகிஷன் லோயா அப்படின்னு ஒரு ஜட்ஜ் இருந்தாரு. அவர் ஒரு ஜட்ஜ் வந்து அந்த கேஸ்ல இந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் இன்கொஸ்ட் பண்ணறதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான வித்தியாசத்தை பத்தி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. டெக்ஸின் பூனாவாலா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 6 SC 72. அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, the report of inquest is primarily intended to ascertain the nature of the injuries and the apparent cause of death. அவ்வளவுதான், என்னென்ன இன்ஜுரி இருக்கு, வெளிப்படையான காரணம் என்ன, அவ்வளவுதான் பார்க்கணும். On the other hand, it is the doctor who conducts a postmortem examination who examines the body from a medico-legal perspective. Hence, it is the postmortem report that is expected to contain the details of the injuries through a scientific examination. So, postmortem examination பண்ணும்பொழுது தான் கம்ப்ளீட்டா சயின்டிபிக்கலா அந்த பாடி எக்ஸாமின் பண்ணி அதனுடைய மெடிக்கோ லீகல் ஆஸ்பெக்ட்ஸை எக்ஸாமின் பண்ணி அதனுடைய காஸ் ஆஃப் டெத்தை அரைவ் பண்ணும். பிகாஸ் டாக்டர் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் அ மெடிக்கல் சயின்ஸ். ஹி நோஸ் தி ஹியூமன் அனாட்டமி, இந்த மனிதனுடைய அனாட்டமியை பொறுத்தும் இறப்பு எப்படி ஏற்படுகிறது என்பது குறித்தும் அவருக்கு தெரியும். அவர் வந்து இந்த ரியல் காஸ் ஆஃப் டெத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாரு. ஆனா போலீஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஹியூமன் பாடி, போலீஸ் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் இன்வெஸ்டிகேஷன். அவர் வந்து இந்த உண்மையான இறப்பிற்கான காரணத்தை கண்டறிய முடியாது, அவர் வெளிப்படையாக தோன்றும் காரணத்தை தான் கண்டறிய முடியும். ஸோ அதனுடைய பர்பஸ் தான்
இந்த இன்கொஸ்டோடைய பர்பஸ் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல ரொம்ப அழகா ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்றாங்க. நல்ல பெரிய வழக்கு அது. அந்த இன்கொஸ்ட் பண்ணாதனால அந்த வழக்கு வந்து பாதிக்கப்படுமாங்கிற ஒரு கேள்விக்கு இந்த இதுல பதில் சொல்றாங்க. அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க படிக்கலாம். ரொம்ப பெரிய கேஸ் அது. பட் ஒரு ஃபேமஸ் கேஸ்ங்கிறதுனால யூ கேன் ரீட். அடுத்தது, இந்த மாதிரி நம்ம இன்கொஸ்ட் பண்றோம் இல்லையா, இந்த இன்கொஸ்டோட எவிடன்சரி வேல்யூ என்ன, இதை எதுக்காக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அதை பத்தி யோகேஷ் சிங் வெர்சஸ் மகாபீர் சிங் 2017 11 SCC 195 அப்படி. Further, the evidentiary value of the inquest report prepared under section 174 CRPC has also been long settled through a series of judicial pronouncement of this court. It is well established that inquest report is not a substantive piece of evidence and can only be looked into for testing the veracity of the witnesses of inquest. The object of preparing such report is merely to ascertain the apparent cause of death, namely whether it is suicidal, homicidal, accidental or caused by animals. இவ்வளவுதான் அதனுடைய பர்பஸ். அதனால இதனுடைய எவிடன்சரி வேல்யூன்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய எவிடன்சரி வேல்யூ வந்து it can be used only for the purpose of testing the veracity of the witnesses of inquest. Inquest witness நாளைக்கு பாக்ஸ்ல ஏத்தி விசாரிக்கும் பொழுது அவங்களுடைய வெராசிட்டியை டெஸ்ட் பண்றதுக்கும் அவங்களுடைய கிரெடிட் வொர்த்தினஸ் வந்து இம்பீச் பண்றதுக்கும் தான் இதை உபயோகப்படுத்தலாமே தவிர இதை ஒரு சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸா எடுத்துக்க முடியாது. இட் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ்னு யோகேஷ் சிங் வெர்சஸ் மகாபீர் சிங் 2017 11 SCC 195 அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்கொஸ்டுக்கான விஷயம். ஸோ இது மாதிரி ஒரு சந்தேக மரணம் நிகழும் பொழுது அந்த சந்தேக மரணம் குறித்து போலீஸ் 174 என்கொயர் பண்ணலாம். அப்படி என்கொயர் பண்ணும் பொழுது இன் அடிஷன் டு தட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ என்கொயர் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ என்கொயர் பண்ணாங்கன்னா 176க்கு கீழே பண்ணணும், அல்லது 174(4) கீழே பண்ணணும். இவங்க போலீஸ் வந்து இன்கொஸ்ட் பண்ணும்பொழுது 174க்கு 174(1) கீழே பண்ணுவாங்க. அந்த எஃப்ஐஆர் ஆகட்டும், ஃபைனல் ரிப்போர்ட் ஆகட்டும், ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு தான் அனுப்பணும். அந்த இன்கொஸ்டோடைய எவிடன்சரி வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெஸ்டிங் தி வெராசிட்டி ஆஃப் தி witnesses of the inquest தானே தவிர it is not a substantive piece of evidence. It can be used to find out the apparent cause of death, the injuries found on the body of the deceased. அவ்வளவுதான் இதனுடைய பர்பஸ் ஆஃப் தி இன்கொஸ்ட். ஸோ இதோட நம்ம இன்வெஸ்டிகேஷனோடைய ஆல் ஆஸ்பெக்ட்ஸை